வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. அனைவருக்கும் ஹாப்பி சண்டே. நான் இன்றைக்கி தான் வீட்டில் இருக்கிறேன். பிரியாவுக்கு கன்சியாக இருக்கனால வேலைக்கே ஒரு வாரமாக வரல, வீட்டில் தான் இருக்கிறாங்க. காலையில் பார்த்தா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்க எந்திரிக்கவே இல்லை. பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களும் தூங்கிட்டு. மணி பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. நான் 6 மணிக்கு எந்திரிச்சு போய் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டேன். அதாவது மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்து அதோட செவரொட்டி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து செவரொட்டி ஒன்று வாங்க. அது மட்டன் வாங்கினா செவரொட்டி தருவாங்களாம்மா. நானும் 4-5 கடையில் காலையிலேருந்து சளைஞ்சு பார்த்துட்டு ஏன் இப்போயே செவரொட்டி வாங்கினேன் அப்படின்னு கேட்காங்க. இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம்னா பின்னாடி வந்து அந்த பிளட் பிரச்சனை வந்து வராது. ஏன்னா பாப்பாவுக்கு இந்த மாதிரி தான் சொன்னாங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ இருந்தே வந்து சரி எதுவுமே சாப்பிட முடியலன்னு படுத்துகிட்டே இருக்கேன். சாப்பாடுன்னு சாப்பிட்டாவே வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சாப்பிடவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் வாங்கி வச்ச ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாம் அப்படியே தான் இருக்குது. கேட்டால் சாப்பிட மாட்டேங்கிறான், முடியல அப்படிங்கிறான். அதுவும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நான் இருமல் அதிகமாகுது. சரி இப்போ இருமல் வந்தால் பிரச்சனையாயிருமே அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படி நிப்பாட்டி வச்சுருக்குது. என்ன சாப்பிட கொடுக்குறதுனே தெரிய மாட்டேங்க. சரி ஓகே, செவரொட்டியாவது வாங்கி கொடுத்து கொஞ்சம் பிளட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டா. காலையில் போய் இப்போ 4 கடை தெரிஞ்சுட்டேன். 4 கடைக்கு போனால் சொல்லி வச்சுட்டாங்க, 1 கிலோ சிக்கனும் 1 கிலோ மட்டன் வாங்கினா தான் தருவேங்கிற மாதிரி ஒரு 2 கடையில் சொல்லிட்டாங்க. இன்னொரு கடையில் போனால் சொல்லி வச்சுட்டாங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கடை போய் அங்கே போய் 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு ஒரு செவரொட்டி ஒன்று கேட்டு எல்லாம் சேர்ந்து 800 என்னமோ வந்துச்சு. 800 வந்துச்சு. சரி ரத்தம் வாங்கலாம்னு நினச்சேன். சரி இதுவே பட்ஜெட் அதிகமாக போச்சா, சரி ஓகே செவரொட்டிக்காக தான் வாங்கினது. வெறும் செவரொட்டி மட்டும் தனியாக கேட்டால் தர மாட்டேங்கிறாங்க. சரி மட்டன் 1/2 கிலோ எடுத்துகிட்டு செவரொட்டி. சரி மட்டன் சூப் வச்சா பாப்பா சாப்பிடுவா இல்லையா, சரி பாப்பாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பிரியா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறா, நல்லா தூக்கும். இன்னும் எழுப்பவே இல்லை. டீ வச்சு நான் குடிச்சிட்டேன். அவளுக்கு நான் டீ வைக்கல, ஒன்றும் வைக்கல. ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம வந்து மட்டனுக்கு என்ன தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மெதுவாக எழுப்பி அதுக்கப்புறம் காஃபி வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சமைக்கட்டில் அவங்க செஞ்சாலும் சரி, இல்லைன்னா அவங்கள கேட்டு நம்மளே செஞ்சுருவோம். ஏன்னா நான் செஞ்சிருவேன், செல்லை பார்த்து கூட செஞ்சிருவேன். பட் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கணும்ல. அவங்க சொன்னாங்கன்னா கூட இல்லை அவனால் செய்ய முடியும்னா சைடு நம்ம அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். ஓகேங்களா? வச்சுங்க. ஒரு 5 வெங்காயம் தக்காளி, ஒரு 3 பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுக்குவோம். மட்டனை கழுவிக்குவோம். மட்டனை வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளை விட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம கைவண்ணத்தை காமிக்கலாம். எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. செஞ்சு கொடுத்து சாப்பிடலன்னு வச்சுங்களேன், நமக்கும் கஷ்டமாக போயிடும். அவளுக்கு கொஞ்சம் நல்லா சோறு சாப்பிட்டு கிட்டத்தட்ட சாப்பிட்டு இப்போ 10 நாள் ஆயிடுச்சு. சுத்தமாக 10 நாள் ஆயிடுச்சு. சாப்பிடவே மாட்டேங்கிறா. எப்படி சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறா. நானும் என்னமோ பண்ணி பார்த்தேன், ஒன்றும் பண்ண முடியல. ஒரு வாய் சாப்பிட்றான், அவ்வளோதான். அதனால தான் வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டு அவ்வளோவே கூப்பிட்டு இல்லை நீ சொல்லுமா நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சொல்லுவோம். சொல்லனாலும் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே செஞ்சுக்கலாம். சரி ஓகே, நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இஞ்சி இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இது என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது, சொன்னால் பண்ணலாம். உரிச்சு வச்சுருக்கேன், போய் பிரியாவை எழுப்பலாம். ஓகேங்களா? எழுப்பலாம். மணி வேறு 8 போகுது. அப்புறம் அவளுக்கு பசிக்க முடியாது, சாப்பிடணும், காஃபி ஏதாவது வச்சு கொடுக்கணும். எழுப்புவோம். எந்த ஸ்டார்லாம் தெரியுது. குட்டி டேய் பிரியா எந்திரிமா.
மணி 8 போகுது தெரியுமா? மணி 8 போகுது. இருமல் தாங்க அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரியல. நாங்களும் மருந்து எதுவும் சாப்பிடக்கூடாதனால இப்போ எதுவுமே சாப்பிடாம இருக்கிறான். இது மட்டன் எட்டு வந்துருக்கிறேன். மட்டனும் செவரொட்டி எட்டு வந்துருக்கிறேன். ஐயோ நீ திருப்பி ஆரம்பிச்சிட்டியா? என்னை விட்டுருமா? செவரொட்டி இப்போ இருந்து மாதத்துக்கு ஒரு 2 டைம் சாப்பிட்டேன்னா சரியா இருக்கும். இவன் இப்படி தான் பண்ணுவானே. இப்போ வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது என்ன பண்ண சொன்னேன்னா செஞ்சுவே, இல்லை நீயே செய்கிறேன்னா முடியும்னா நீ செய்யலாம், நானே செஞ்சிடறேன். உண்மையாலமா சொல்கிறீங்க? ஆமாங்க, வந்து பாருப்பா. காஃபி வச்சுட்டு வா. எனக்கு வேண்டாம், இரும்பல் வருது. வேண்டாமா? சரி வா. இப்போ தான் பாருங்க இந்த கதை செவரொட்டின்னு உடனே ஆரம்பிச்சிட்டிங்கிறா. இப்போ என்ன பண்ணுறது பாருங்க, கொண்டு வந்த பழமெல்லாம் பாருங்க. இந்த பழம் சாப்பிடவே இல்லை. பழம் வாங்கிட்டு வந்து இப்போ சாப்பிடாம அது இது 5 பழம் 4 பழம் தான் சாப்பிட்ருப்பான். 6 பழம் தான் சாப்பிட்ற, அப்புறம் சாப்பிட மாட்டேங்கிறான். சரி வரட்டும். பிரியா வந்து என்ன செய்கிறான்னு பார்ப்போம். பிரியா பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்டாச்சா, எந்திரிச்சு போய் பல்ல விளக்கி மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க சமைக்க வர்றதுக்கு. அநேகமாக சமைச்சிருவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கட் பண்ணி மட்டும் வச்சுருக்குறோம். அவங்க வந்து சமைச்சிருவாங்க. வேறு ஏதாவது வேலை இருந்தால் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஏமா ரெடி ஆகிட்டியா? சீக்கிரம் சீக்கிரம். அப்படியே வரீங்க மூஞ்சி கழுவுல பல்லு அந்த இதுல சொல்லியிருந்தாங்க பாருங்க. என்ன நீங்க இப்படி பண்றீங்க? நீங்க பல்லு விளக்காம மாமா கொடுத்த காப்பி குடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லு விளக்கிட்டு வந்துட்டேன். பல்லு விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்திருக்கேன். இந்த மனுஷனால இனி வந்து இந்த ப்ரெக்னன்சில என்னென்ன நான் வெறுக்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பாப்பா வயசுல இருக்கையில என்ன நான் வெறுத்தேன்னா மாதுளம்பழம். அந்த மாதுளம்பழத்தை வந்து வெறுத்ததான். இன்னும் இப்போ வரைக்கும் நான் மாதுளம்பழம் தான் ஓடிடுவேன். பிடிக்கும். மாதுளம்பழம் சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போதைக்கு வாங்கி வரனால ஒன்றும் பண்ண முடியாதுனால அதுவும் இல்லாமல் இருமல் இருக்குது. மாதுளம்பழம் சாப்பிட்டா இருந்தாலும் எச்சா இருமல் அதிகமாகிருந்து தான் ஃப்ரூட்ஸை பற்றி எதுவுமே எடுக்கல. நான் இப்போ வந்து எவ்வளோ வாங்கிட்டீங்க? ஐயோ இதே கிழிச்சுட்டு இருக்கீங்க. நாங்கள் வைக்கல சாமி, இப்படி பண்ணக்கூடாதுங்க. எப்படி? ஐயோ இதை எப்படி? அது கடையிலேயே அவங்க அப்படி கீர் போட்டு தான் கொடுத்தாங்க. நான் பண்ணுனா எல்லா பிளட்டும் வெளியே வந்துடும். எனக்கு என்ன தெரியும்? நானா போட்டேன், அவங்க போட்டு கொடுத்தாங்க. நான் போட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்றேன். இது வந்து கழுவும் போது இந்த மேல இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு அன்னைக்கு அப்புறம் நான் செஞ்சேன்ல பாருங்க. நான் கவனிக்கல, மறந்துட்டேன். இது இப்ப பாருங்க, இது இப்ப சுடும் போது பாருங்க அப்படியே அந்த பிளட் எல்லாம் வெளியே வந்துடும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் நம்ம வாங்கிட்டு இருந்தாவே ஏதாவது ஒரு குறை தாங்க சொல்லுவாங்க. அப்படி இப்ப கறி எல்லாம் உனக்கு வந்து சொல்றேன் நானு, இது இப்படி பண்ணக்கூடாது. கறி எடுத்துட்டு வந்தாவே இப்படி தாங்க சொல்லுவா. அது இந்த பெண்களோட குணாதிசயம் நினைக்கிறேன். நிறைய எல்லா வீட்லயும் மேக்ஸிமம் நடக்கும். வீட்டுக்காரர் எது வாங்கிட்டு இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு குறை, அது கரெக்டாவே இருந்தாலும் குறை சொல்றது. பெண்கள் எல்லாம் நீ எல்லாத்தையும் சேர்த்துக்கூடாது. என்ன சொன்னீங்கன்னா நீ என்ன மட்டும் தான் சொல்லணும். எல்லா பெண்களையும் நீ எது சொல்ற, நீ என்ன சொல்லுங்க. நான் பொதுவா சில நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? என்ன அதாவது அதவே தான் நீங்களும் வாங்கிட்டு வருவீங்க. ஆனா அதுல குறை இருக்காது. ஆனா நாங்க வாங்கினா மட்டும் குறை சொல்றது. இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணதான் கட் பண்றீல, அப்புறம் என்ன அழகா கட் பண்றீல. புறவாடி போட்டு கட் பண்ணிட்டு இருக்கிறேன். முன் பக்கத்துல யார் கட் பண்ணுவா? கட் பண்ணு. அதாவது எத்தனை கடை ஏறி இறங்கி வாங்கினு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? ஈஸியா வாயில சொல்ற கீர் போட்டு வாங்கினது போறப்ப எடுக்கல. எங்க கடை கடையா சுத்திட்டு கிடக்குறது. 4 கடையில கேட்டேன் தெரியுமா? ஒரு கடையில் கேட்டா 1 கிலோ வாங்கினா தான் தருவாங்க. 1 கிலோ வாங்கி நான் என்ன பண்றது அப்படின்ட்டு இன்னொரு கடையில் கேட்டா ஆல்ரெடி நேத்தே சொல்லி வச்சுட்டாங்களாமா. இன்னொரு கடையில் கேட்டா இல்லைங்கிறேன், வாங்கிட்டு போயிட்டாங்க. இல்லைங்கிறேன், ரத்தம் இல்லை, குடல் இல்லை, ஈரல் எதுவுமே இல்லைங்கிறேன். வாங்கிட்டு வர சொல்லுங்க. அப்புறம் வாரமா 10 நாளாச்சு நீ இப்ப நல்லா சாப்பிட்டேவோம். கொமட்டதுன்னு ஒண்ணுமே செஞ்சு சாப்பிடல. சரி அப்புறம் இதையாவது வாங்கி கொடுத்தாலும் ரத்தமா ஊறும். அப்புறம் ஆப்ரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. கையிலேயே பிடிக்கிறது தான். என்ன பிரியா இதை கூட நீங்க கையில இது பண்ண மாட்டீங்களா நினைப்பீங்க. இந்த இது இவங்க பொழந்து விடாம இருந்தாங்கன்னா கையில் அழகா பிச்சோம்னா வந்துடும். இந்த தோல் இங்க இப்படி வச்சு நல்லா நம்ம நாம்பி பிச்சோம்னா வரும். டக்குன்னு உரிக்கும் போது இது இந்த செவரொட்டியோட வந்துடும். அதனாலதான் அது உரிக்கிறதுக்கு பயணம். இப்ப அதை என்ன பண்ணணும்? இதை வந்து இப்ப சுடணும். உப்பு மிளகா துப்பாக்கிலே வீட்டுல இங்க இருங்க. இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி இருக்குது.
ஈரலே இல்ல. ஈரலே இல்லை, போடலை. கேட்க வேண்டியதானே. அதான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான். புள்ள என் கவனம் ஃபுல்லாக செவரொட்டிலே இருந்தனால புள்ள எனக்கு சாப்பிடுவாப்பா. அது இதே எடுத்து சாப்பிடுவாமா. இது அது இது எடுத்து கூட அவளுக்கு சூப்பு. சூப்பு சரி, அவதான் சிக்கன் மட்டன்னா அப்புறம் அதுக்கு மட்டும் தான் சாப்பிடுவா. அதான் பாரு, நானும் சொல்லவே மறந்துட்டேன். எங்க பாப்பா அப்படிதாங்க, சிக்கன் மட்டன் ரெண்டுமே சாப்பிட மாட்டாங்க. மறந்துட்டு பிரியா. ஏன்னா இந்த சோரட்டி கிடைக்கல கிடைக்கணும் 4 கடை சுத்துறேன்னா ஈரல் மட்டும் தான். அதுலயே கிடைச்சது, கிடைக்காதே பெரிய விஷயம் சொல்லிட்டு அதை யோசனையிலேயே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன யோசிப்புள்ள ஊட்டி அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சின்ன பீஸா போட்டு வாங்கிட்டு வந்துருக்க வேண்டியதான். எந்த கறி கடைக்காரன் ஞாயிற்றுக்கிழமை சொன்னா கேட்குறாங்க. இன்னைக்கெல்லாம் கூட்டமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. நம்ம அவங்ககிட்ட என்ன சொல்ல முடியும்? சரிங்க பிரியா, க்ளீன் பண்ணட்டும். ஆமா, எனக்கு வந்து இந்த பெருசு பெருசா இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு, அதனால கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி அவள் வந்து குட்டி குட்டியாக வெட்டி தான் அவள் செய்வா. நீ க்ளீன் பண்ணுற வேலையை பாரு. பாப்பாவை எந்திரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு இருமல் இருக்கு, அதனால பிள்ளைக்கு இன்னும் பால் கூட ஆற்றலை. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுற? சுட்டுட்டு இருக்கேன் சேவரொட்டி. துப்பாக்கி இல்லாமல் சொல்கிற வரை இப்படி அது சுட்டு இப்படி சாப்பிட்றதா? அப்புறம் சாப்பிடுவாங்க, ஒரு பேர் சாப்பிடுவாங்க. நம்ம கொஞ்சம் வாமிட் ஆன மாதிரி இருக்கு, நந்தினிக்கெல்லாம் அப்படியே சாப்பிடுவோம். இல்லை, சில பேர் மஞ்சள் இந்த மிளகாத்தூள் இதுலேயே அப்படியே தடவி அப்படியே சாப்பிடுவாங்கப்பா. நமக்கு அந்த வாமிட்டிங் எல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்மளும் சாப்பிடலாம். படைக்கு சாப்பிட்டு இதை கல்லில் அப்படியே ரோஸ்ட் மாதிரி போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதானே? ரத்தம் வருது பாரு, இங்கே தள்ளி வை. அதை அப்புறம் சுடணும் இல்லை, இப்படித்தான் வரக்கூடாது தெரியுமா? இந்த இது வெளியே வந்ததுனாவே அந்த சத்தெல்லாம் வெளியே போகிற மாதிரி. சரி, அவ்வளோதான் போய் சுட்டு அப்புறம் கட் பண்ணி இது பண்ணிக்க. அது வந்து சுடணும், அந்த பச்சை இதாக தான் இருக்கும். நல்லா சுட்டோம்னா தான் வெளியே வராது. பண்ண முடியாது, அவ்வளோதான். இது அதுக்கு நீங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா வாங்கும் போது செவரொட்டி யாராவது வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி கீரல் போட வேண்டாம்னு சொல்லி வாங்கணும். இல்ல, ஒருவேளை அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா அப்படியே மஞ்சள் தடவி அப்படியே சாப்பிடுவாங்கன்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படி கொடுக்க மாட்டாங்க, கீரல் போட மாட்டாங்க. நார்மலா சாப்பிட்றவங்களே இது சுடும் போது இந்த ரத்தம் வெளியே வரக்கூடாது. இது அந்த இது தொட்டு இது பண்ண லைட்டா அந்த ரத்தம் ஒழுகும் போதே அதை பீஸ் பீஸா கட் பண்ணி அந்த இதுல அப்படியே சாப்பிடுவாங்க. ஒருத்தர் அப்படி சாப்பிட மாட்டாங்க. கட் பண்ணி போட்டு ஈரல் கூட போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வறுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். அது அவ்வளோதான், முடிஞ்சு. சரி, அப்படி தான் அனுப்பிவிடு. அதுக்குள்ளே நான் போய் அந்த ரூம், நீ அப்படியே ரெசிபி சொல்கிறியா இல்லை நான் அந்த ரூம் போய் க்ளீன் பண்ணிட்டுருவேன்? ரெசிபி சொல்கிறேன் வாங்கி. இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டன் சாப்பிடலாம். வெங்காயம் எல்லாம் பத்தாதா? இது பத்தாதா? ஐயோ, நான் போதும்னு நினச்சேன். வருத்தங்க சூப்பு தான். காய் கறி சாப்பிட்றால இல்லையா? சரி, வெங்காயம் நான் வெட்டுறேன், கொடு. வெங்காயம் நான் வெட்டுறேன், நீ ஏன் சிரமப்படுவியா? ஒரு ரெசிபி சொல்றேன், ஒரே நிமிஷம் போகிறப்ப என்ன இருந்தாலும் வடச்சட்டி பக்கத்தில் வச்சு போடுறது காமிச்சா தான் அது சமையல் குறிப்பு. ஓ மூஞ்சி ஏன் மூஞ்சி பார்த்தா எப்படி சமையல் குறிப்பாகும்? அப்புறம் கேட்பாங்கல்ல, ஏமா நீ சொல்ற ஏன் வடச்சட்டி கம்மியுமா, உன்னை பார்த்தா எனக்கு எப்படிமா சமைக்க தெரியும், நீ என்ன செய்றீங்கிறது காமிச்சாத்தனமா நான் செய்வேன் அதானே உண்மை. ஒரு வெங்காயம் அரிஞ்சு தரேன். நம்ம அரிஞ்ச வெங்காயம் பத்தாதுங்களாமா, மறுபடியும் ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்கு. அவ்வளோதான், அவ்வளோ நேரம் 3 நிமிஷத்தில் அடிக்கும் 3 வெங்காயத்தை. 3 நிமிஷம் கூட ஆகக்கூடாது. பிள்ளைக்கு வேற இருமல், எல்லா குடும்பமே இருமியும் தும்மல் இருமல் இதே சொன்னே நல்லா இருமி காமிக்கிறான். ஓகே, இப்போ நான் சில கையில் எடுத்துக்கிறேன். மரம் வந்து வடச்சட்டி அடுப்பில் வச்சுக்கணும். இதெல்லாம் நல்லெண்ணெயா தேங்காய் கடலெண்ணெயா? சமையல் எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி என்னமோ சொல்ல, நம்ம லைன்ல எண்ணெய்க்காரர் எப்படி வைப்பாரு என்னமோ சொல்லுவாரு, நல்லது தரும் நல்லெண்ணெய் என்னமோ சொல்லுவாரு, நலம் தரும் நல்லெண்ணெய் பாரு. இங்கே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு
கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எப்பவுமே போட்டுக்கோங்க. நான்வெஜ் கருவேப்பிலை போடுவாங்களா? அரைச்சி வைக்கிற குழம்புக்கு எல்லாத்துக்குமே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் குழந்தைங்க பெரியவங்க நானே வந்து ஒதுக்கி தான் வைப்பேன் கருவேப்பிலை. அரைச்சி வைக்கிற குழம்புல வந்து கருவேப்பிலை போட்டோம்னா டேரெக்டாக நம்ம உடம்புல போயிடும். அதனால சொல்கிறேன். அடுத்து கொஞ்சம் சூப்பராக நன்றாக பொன்னிறம் வரை வறுக்க வேண்டும். ஆமாம், இருக்கிற மறுபடியும் இரண்டாவது கட்டின வெங்காயத்தையும் போட வேண்டும். லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போதுமா? ஆ போதுமா? பத்தாதா? பூண்டு அங்கே இருக்கும், இஞ்சி அங்கே இருக்குவாரு. நான் வந்து வச்சிருக்கிறேன். பூண்டு பத்தாதா? பூண்டு தான் பத்தாது. ஒரு பூண்டு ஃபுல்லாக போட்டேன், சின்ன பூண்டு. நான் வந்து பெரிய பூண்டு நான் போடுறது பார்ப்பீங்கல்ல. என்னதான் நம்ம வேலை செஞ்சாலுங்க, நம்ம செஞ்ச வேலையை திருப்பி செய்யலைன்னா தூக்கமே வராது தெரியுமா? ஏன் இப்படி எப்படியே இருக்கிற? நீ அண்டாண்ட சூடு எடுத்து வச்சிருக்கேப்பா. இப்போ நான் உன்னை ஒண்ணு இப்ப மிக்ஸில தானே அரைப்ப? அது நம்ம மிக்ஸில சூப்பர் மிக்ஸி ஆச்சே. முதல்ல ஒரு மிக்ஸி வாங்கணும்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை அது ஒண்ணுதான். நமக்கு வரும். ஆமா, ஒரு ஜூஸ் அடிக்கிறதுனால நம்ம ஜூஸர் மிஷின் எங்க? ஜூஸர் ஒன்று கிடக்கும், எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆமா, அப்புறம் இப்ப தேவைப்படாத எடுத்து கீழே வச்சுக்கலாம். மறந்துட்டோம் பாரு, ஜூஸர் ஒண்ணுவா ஜார் தனியா வாங்கணும். அது கூட வந்ததுதான். நம்ம வச்சிருக்கிறது. ஆமா, அதுல வந்துதான். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வணங்கினா போதும். வணங்கினதுக்கு இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல என்ன இருக்குன்னா பட்டை, கிராம்பு, வரமல்லி, வரமிளகாய், சோம்பு நன்றாக தீயும் வரை பரட்ட வேண்டும். கிராம்பு போடலையா? கிராம்பா நீ தானே போட்டு வச்ச, நான் எனக்கு என்ன போடணும்னா எனக்கு தெரியாது. வெங்காயம் தக்காளி எல்லாத்துக்கும் மெயினாக தேவைப்படும், அதனால அதை அரிஞ்சு வச்சேன். இல்லை நீ எனக்கு செய்ய சொன்னா செல்ல யூடியூப்பை பார்த்து எதாவது செஞ்சுருப்பேன். வெங்காயம் உனக்கு டேஸ்ட் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறேன்னு விட்டுட்டு நான் திங்கிறதே கொஞ்சோண்டு அதையும் பொறி வச்சிருக்கேன். இல்லை சர்ப்ரைஸா நீங்க பண்ணி கொடுத்ததுதான் இப்ப 2 நாளா நான் அதை தான் சாப்பிட்டு இருக்கேன். இருந்தாலும் இல்லை இருந்தாலும் இன்னும் நீ இன்னும் கொஞ்சம் ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் உனக்கு கையால் செஞ்சேன் நல்லா. இப்போதைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாப்ல, அப்போ தான் வாங்கிட்டுலாம் வர மாட்டாங்க. நீ டைம் போட்டு விடு, நல்லா டைம் விடு. அப்படியே தேங்காய் எடுத்துவாங்க ஃப்ரிட்ஜில் இருந்தா இருக்கிற எடுத்துருந்தா 1 மணி போதுமா? இல்லைம்மா 2 மூடி இருக்குது இதில். வேண்டாமா? தேங்காய் வருங்க இப்படி ஆகிப்போச்சு. தூக்கி தான் போடணும். இது வேறு பீரோக்குள்ளே தீ வைக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். தேங்காய் போடணுமா? நான் எடுத்த பிடிக்க வாங்கிப்பா. ஏமா இப்படி கொடு. ஆட்டி குழம்பு தேங்காய் போடணும். ஆட்டி குழம்பு அவள் சாப்பிடாம நாங்களே வீட்டில் சரியாக சாப்பிடவே இல்லைங்க. இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரசம் தான் அதிகமாக சாப்பிட்டேன்னு சொல்லி ரசமாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்படித்தானே சிரிக்கிற அவரு? இல்ல, அதாவது என்ன சொல்றேன்னா, நான் தான் எலிதான் காயுதுன்னா எலி புடக்க எது காயுதுன்ற மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா, டெய்லி காலையில இருந்துச்சு பாப்பாக்கு வந்து லஞ்சுக்கும் வந்து கொடுத்து விட்டாரேன், காலையத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒண்ணு. ஆனா செய்யாமலாம் இருக்கிறது இல்ல. பூண்டு குழம்பு, சாம்பார்னு ஏதோ ஒன்று செஞ்சுதான் வைக்கிறேன். ஆனா எனக்கு வந்து மாமா வைக்கிற ரசம் தான் பிடிக்குது, அதுதான் சாப்பிட்றேன். ஒரு நேரம் தான் சாப்பிட்றேன், அதுதான் சாப்பிட்றேன். வேற சாப்பிட முடியல என்னால. நான் தான் ஒரு நேரம் சாப்பிட்றேன், இந்த மனுஷனும் ஒரு நேரம் தான் சாப்பிட்றாரு. நான் சாப்பிட்டாதான் சாப்பிடுவேன்னா என்ன அர்த்தம்? அப்படி இல்லை, என்ன பண்றது? அதெல்லாம் தேங்காய் இது இருக்குது மேலே மேலே மேலே. என்ன இதுல சொல்றீங்கன்னு நினைப்பீங்க? எங்க மிக்ஸி அரைப்படாதுங்க. பாத்தீங்கன்னா அரைப்படாது. அதனாலதான் வந்து ஜார் எல்லாம் போயிடுச்சா, அதனால எல்லாமே குட்டி குட்டியா இந்த மாதிரி பண்ணி தான் போட முடியும். தேங்காய் மட்டும் பாத்தீங்கன்னா எப்படி அரைச்சாலும் முழுசு முழுசா நிக்குமா. அதனால இப்படி வெட்டறதுக்கு பதிலு இப்படி பண்ணிடுறது. இப்படி கொஞ்சம் சலவி போட்டோம்னா
சீக்கிரமா அரைஞ்சிடும். சீக்கிரம் பலான்னு ஒரு அரை அரைஞ்சிடும். ஆமா, மட்டன் குழம்பு மசாலா இருக்கடி என் தங்கமே. இருந்துச்சு, அதில் இருந்துச்சா? டப்பால் உள்ள இருந்துச்சு. இந்த எதுக்கோ வேண்டாம், முட்டையெல்லாம் வாங்க வந்திருக்கீங்க. முட்டை தான் நீ சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அட நான் சாப்பிடல, சரி நீங்க சாப்பிடுவீங்கல்ல. என்ன இது அநியாயமா இருக்கு? நான் சாப்பிட்டா சாப்பிடணும்னா என்ன அர்த்தம்? அந்த புள்ள இருக்கிறா, நீங்க இருக்கிறீங்க, அம்மா இருக்குது. எனக்கு தோணல, அது சாப்பிடணும் எனக்கு தோணல. நீங்க வாங்கிட்டு வந்து பிறகு எப்படி? நான் வாங்கிக்கலாம். சரி, நீ வணக்கிட்டு சொல்றியா? நான் வேற வேலையை பார்க்குறேன். அவ்வளவுதான். நாளைக்கு யாரை வச்சு மிக்சியில் அரைக்கணுமா? அதுக்கப்புறம் நான் ஸ்டாண்டில் போடுறேன், நீ அப்படி பேசிக்க. எனக்கு வேலை இருக்குப்பா. அந்த ரூம்ல வார் போய் படுக்கையெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு வீட்டை ஒரு கூட்டு கூட்டி விடுறேன். துணி எல்லாம் துவைக்க வேண்டியது இருக்குது, போய் மிஷின்ல போட்டு விடுறேன். புதன்கிழமை துணி துவைச்சது, இப்போ போய் மிஷினில் போட்டு விட்டோம்னா தான் இன்னைக்கு துவைச்சி போட்டோம்னா அப்புறம் நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போகும்போது நீ அவசர அவசரமாக நான் துவைச்சி போட்டு போக முடியாது. மட்டன் குழம்புக்கு நான் வணக்கிறது இது மட்டும்தான் போடுவேன், வேற எதுவுமே போட மாட்டேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, வரமிளகா, வரமல்லி, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீப்பு, பவுடரு, பொட்டு, வளையல் இருடா, அது மட்டும்தான் போடுவேன். தேங்காய் போட்டு கொஞ்சமா நம்ம மஞ்சள் போட்டு நல்லா அது வந்து இதானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்ச வேண்டியதான். நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நம்ம சேர்த்திக்கலாம். இது வந்து வணங்கின வரைக்கும் போதும். இந்த அளவுக்கு வணங்கினாலே போதும், விட்டோம்னா கருகிடும். அதனால இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு ஒரு எடுத்து வச்சுட்டு இப்போ மட்டன் வந்து தாளிக்கிறேன். சரி, நீ மட்டன் வணக்க நம்ம துணி மிஷினில் போட்டு விட்றேன். மட்டன் வணக்கிறது அப்புறம் போட மாட்டீங்களா? எனக்கு வேலை இருக்குல்ல, நான் செல்ல குடிச்சிட்டு இருந்தேன்னா அங்கே வேலை அப்படியே நிற்கும். மட்டன் தாளிச்சுட்டே அப்புறம் வேலை அது மட்டும் இதாயிட்டு. அடியில் ஒட்டிக்கிச்சு. எங்கடா இங்கே வந்தீங்க? நீ கொண்டா 4 வருஷம் அதில் ஒட்டிக்கிச்சது. அதுக்கப்புறம் அது வேகிற வரைக்குமா? பார்த்து மெதுவா. ஏப்பா வேண்டாம் தங்கம், அப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்க சமயம். நலம் தரும் நல்லெண்ணெய், கடன் தரும் கடலெண்ணெய், வேலை தரும் வேப்பெண்ணெய். ரேஷன் ஆயில் என்ன தரும்? ரேஷன் ஆயில் கொழுப்பு தான் தரும். என்ன நம்ம அப்பா தானே யூஸ் பண்றோம். அதுதான் தரும் நம்மளுக்கு. அதான் கொழுப்பு இருப்பீங்க. நெய் ஊத்துறியா? வேக்கியம் தான் நெய் ஊத்தி செஞ்சுட்டு நான் போய் உட்காந்துட்டு மூளையில. நீ நார்மலா நெய் ஊத்தினாவே பக்கத்துல வரமாட்டேன். இப்ப நான் உன்னை நெய் ஊத்தி சைஸ்ன்னு வச்சுக்கவே அவ்வளவுதான். உன்னை பக்கத்துல உட்காந்து நான் விசிறி விட்டுட்டே தான் உட்காந்துருக்கணும். அப்போ அவளுக்கு சாப்பாட்டுக்குள்ள நெய் ஊத்தும் போதே எனக்கு மயக்கோடு கீழே விழுந்துருந்தா இருக்கு. அது என்ன நெய் மட்டும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, பால் கோவா மட்டும் பிடிக்காது எப்படி? ஐயா இப்ப எனக்கு அதுவுமே பிடிக்காது. இப்ப பிடிக்காதுப்பா. எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை, எண்ணெய், சோம்பு, காஞ்சி போன கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆமா, பச்சையா இருக்கிறது படிக்கணும். அது வந்து இதாக என்கிட்ட பச்சையா இருக்கிறது இல்ல, இங்க இருக்கு. அப்புறம் கையை நீ அங்க நின்னு கேமராவை ஜூம் பண்ணுங்க. மட்டனை போட்டு 2 திருப்பி திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இதோட சேர்த்திக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கல, கொஞ்சம் முடையா இருக்கு, அதனால நான் இஞ்சி பூண்டு. அப்புறம் பாப்பாக்கு இது வந்து எப்படி சூப் எடுப்பேன்? மேக்ஸிமம் போடவே இல்லை, போட மாட்டேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு கூட வேற என்ன போடுவோம் அப்படின்னா உப்பு அளவா போட்டுக்குங்க. நான் வந்து சூப் எடுப்பேன் பாப்பாக்கு, அதனால அளவா போடுவேன். கறிக்குள்ள பிடிக்கணும், அதனால வந்து கறிக்கு அளவா போடணும். எவ்வளவு 3 தடவை வந்துட்டா, எதுக்குன்னு நினைக்கிறீங்க? சூப்புக்கு. ரெடி ஆயிட்டாங்க, உனக்கு தான் சூப் இருப்பா.
இது அப்படியே விட்டுட்டா இது வந்து இதாகணும் சூப்பு நல்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் லைட்டே போடலை, லைட் நல்லாவே தெரியுதுமா. அப்படி இல்லை, லைட் போடணும். தெரியுதுடி. இது வந்து பார்த்தீங்கன்னா தாளிச்சு விட்டுருக்கேன். தாளிச்சுட்டனால இது கொஞ்சம் வந்து நல்லா இஞ்சி வரும்போது சூப் வந்து இதில் வந்து ஒரு கரண்டிக்கு வரும். இதில் வந்து ஒரு கரண்டிக்கு வரும். அந்த சூப்பை வந்து அப்படியே நான் ஒரு வேறு இதுக்கு மாற்றிடுவேன். ஓகேங்களா? சரி பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா தாளிச்சு விட்டீங்க. தாளிச்சு விட்டதுலேருந்து சூப்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பு வந்து எடுத்துக்கலாம். இப்போ மாமா ஒரே நிமிஷம் இது மட்டும் வந்து பிடிக்கிறீங்களா? இந்த சூப் மட்டும் சாப்பாடு கையில் பாப்பா சூப் வந்து எடுத்தாச்சு. எல்லாமே எடுத்தாச்சு. லைட்டாக கொஞ்சம் அடியில் இருக்கு. அவளுக்கு வேணும். இல்லை அவ்வளோதான் சாப்பிடுவோம். நீங்கள் நினைப்பீங்க இதில் தான் மொத்த சத்து இருக்குது, குட்டியுன்ட்டு அவ்வளோ எடுத்துட்டீங்கன்னு. அதாவது எப்போவுமே மட்டன் வாங்கினா எப்போவுமே வந்து பாப்பாவுக்கு நம்ம சூப் எடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி போட்ட விளாக்லேயே பார்த்துருந்தீங்கன்னா நல்லாவே வந்து நம்ம காமிச்சிருக்கோம். பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே சூப் எடுத்துருவோம். நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட் இருக்கோ இல்லையா, பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் ரெண்டுமே சாப்பிட மாட்டான். அது ஏன் அப்படின்னா பல்லுல வந்து அவளுக்கு லைட்டா வந்து ஏதாவது சிக்கிற மாதிரி இருந்தா வந்து அந்த பொருள் சாப்பிட மாட்டான். நானும் சொல்லி சலிச்சிட்டேன். ஆனா வந்து அவள் சாப்பிட்றதாவே இல்லை. ஈரல் சாப்பிடுவா, மட்டன் ஈரல் சாப்பிடுவா, சிக்கன் ஈரல் கேட்பா, நான் கொடுக்க மாட்டேன். ஆனா மட்டன் ஈரல் வந்து கொஞ்சமா வந்து கொடுப்போம். இன்னைக்கு செவரட்டி வந்து ஈரல் சொல்லிட்டு தான் தரப்போறேன். நான் ஈரல் ஃப்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தரப்போம். இன்னைக்கு ஈரல் எல்லாம் போனது எனக்கே கஷ்டமா இருக்கு. சூப் இருந்தா ஒரு வேளைக்கு 2 வாரம் சாப்பிடுவோம். சூப் இருந்தா ஒரு வாய் சாப்பிட்ற இடத்துல 2 வாய் சாப்பிட்ற இடத்துல ஒரு வாய் சேர்த்து சாப்பிடுவா. ஆனா இன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் சூப் தான் ஊற்றி சாப்பிடுவோம் இருந்துச்சுன்னா. அதனால அவளுக்குன்னு எடுத்து வச்சிருது. அதனால எப்பவுமே அவளுக்குன்னு நம்ம தனியாவே வந்து எடுத்து வச்சிருவோம். ஜார்ல போட்டு அரைக்க போறாங்க. அவ்வளோதான். நீ அரைச்சி அதில் ஊற்றிட்டு நான் குக்கரில் தானே வைப்பேன். எப்பவுமே நான் குக்கரில் தான் வைப்பேன். சட்டியில் தான் வைக்க மாட்டேன். கொஞ்சமாக தண்ணி இந்த அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக உள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சன்னமாக வச்சுட்டு அரைச்சிக்கலாம். கட் பண்ணிடுங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சதை வந்து இதில் உள்ள ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அலசி தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றிட்டு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் போட்டிருப்போம். உப்பு ஓரளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். என்ன தான் நம்ம அரைச்சி ஊற்றினாலும் மட்டன் மசாலா, குழம்பு மசாலா வந்து நம்ம போடணும். அப்போ தான் அது மட்டன் மாதிரி இருக்கும். இல்லாட்டினா சிக்கன் மாதிரி இருக்கும். அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இது போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது கூடயே வந்து கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு கையோட மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல் விசில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எந்த தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம கொத்தமல்லி தலை போடுறோம் இல்லைங்களா, இப்போ போடையில் விசில் வரும்போது சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. கொத்தமல்லி தலை போட்டு வச்சிடலாம். அவர் உள்ள வேலையாக இருக்கார், அதனால தான் நானே இது பண்ணிட்டு இருங்க. கொத்தமல்லி தலையை நான் கட் பண்ணிட்டு உள்ளே போட்டு மூடிக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஒரு கிளறி விட்டேன். கொத்தமல்லி தலை இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுருக்கேன். ஓகே, ஹையில் வச்சு விட்டு ஒரு 3 விசில் விடணுங்க. ஓகேங்களா, 3 விசில் விடணும். கம்பல்சரி 3 விசில் விடணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்து ஒரு இல்லாட்டினா சவக்குன்னு இருக்கும். 3 விசில் விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் செவ்வொட்டி வந்து அதெல்லாம் கட் பண்ணி தாளிக்கிற ரெடி பண்ணிடுறேன். சரிங்கக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரிங்க, நான் அதுக்குள்ளே எனக்கு ஃபோன் வந்துட்டு அழிச்சிடுவேன். ஃபோன் வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டே ரெசிபி வந்து மறந்துட்டேன். ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன் ஷார்ட்ஸில். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, சின்ன வெங்காயம் இல்லை. பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டு, தக்காளி ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், சோம்பு போட்டு தாளிச்சு விட்டுருக்கேன். வேறு எதுவுமே பண்ணலை. அந்த நம்ம சுட்ட
சுட்ட ஈரலை வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட தெரியாது. தெரியாதா ஈரலுக்கு அதுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது வெந்துருச்சுன்னா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மசாலா வந்து என்ன போடுறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு மசாலாவும் சிக்கன் மசாலாவும் சும்மா நம்ம ஃப்ளேவருக்கு தான் அது. அதனால நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு சால்ட் போட்டுக்கலாம். வீடியோ வேற அப்லோட் பண்ணணும். சால்ட் போட்டு மஞ்சத்தூள் பேக்கெட்டுமே உடச்சு கொட்டலை. மல்லித்தூள் இருக்கிற தூள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க அவ்வளவுதாங்க. மிளகாத்தூள் அப்படித்தானே பிரியா? அப்படியும் பண்ணலாம். சாம்பார் தூள் ரசப்பொடி எல்லாம் அப்படித்தான் போடுற. இல்ல சாம்பார் தூள் ரசப்பொடி எல்லாம் போடக்கூடாது. கையோட சாப்பாடு வச்சு விட்டியா? வச்சு விட்டு அரிசி ஊற வச்சிருக்கேன். அது ஊற வைக்காம வச்சா நேற்று எப்படி முட்டைக்கோழி மாதிரி இருக்குது. பேசாம அங்க எடுத்து வந்துருக்கலாம். இப்பமே 10 கிலோ கூட வாங்கி வந்துருக்கலாம். எங்க இப்பமே எடுத்து வந்துருக்கலாம். மில் இல்லையா? மாதிரி ஆயிடுச்சுன்னா நிக்க முடியும். குருண அரிசியில கல் அதிகமா வருதுங்க. இப்ப நாங்க 2 டைம் வாங்கினப்ப கல் ஓவர் நல்லா கடுக்குன்னு பல்லுல படுது. நல்லா வந்து இந்த மசாலா லைட்டா அந்த இப்படி குடிக்கிற அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. எல்லாம் வேண்டக்காய் வணங்கிருச்சு. இதுல வந்து உள்ள போட்டு ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா அந்த இது தெளிவாகும். அந்த ரத்தம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். பிரவுன் கலர்ல மாறும். ஈரல் மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம். நலம் தரும் நல்லெண்ணெய். வாங்கம்மா வாங்க, உங்க இல்லம் தேடி வந்திருக்கிறது செக்கெண்ணெய் வந்திருக்கிறது. நலம் தரும் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நலம் தரும் நல்லெண்ணெய், கடன் தரும் கடலெண்ணெய், வேலை தரும் வேப்பெண்ணெய். சரி அவ்வளவுதானே. நீ சாப்பாட சுடு. நம்ம துணி போட்டு வரேன். ஏன் படுக்கிறியா? என்னாச்சு? அவ்வளவுதாங்க. பேட்டரி லோ ஆயிடுச்சு. போயிட்டா படுக்கிறதுக்கு. எப்படி இது வரைக்குமே செஞ்சு வச்சு போனாலே நீ மேலோட்டமா நம்ம பார்த்துக்க வேண்டியதான். எங்கள் துணியெல்லாம் வேற நான் எடுத்து மிஷினில் போட்டு வச்சிருக்கிறேன். மெதுவா. என்னாச்சு? தலை சுற்றுதா? தண்ணி வேணுமா? தண்ணி பாட்டில் இங்கே வச்சுருந்தேங்க. தண்ணி குடி. லெமன் ஜூஸ் குடிக்கிறேன் கொஞ்சம். லெமன் ஜூஸ் கேட்டுருவா? அவளுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஒரு கேனில் நான் லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த வாமிட் வராமல் இருக்குங்கிறதுக்கோசரம் லெமன் ஜூஸ் போட்டு உள்ளே வச்சிடுறது. ஒரு நாளைக்கு 1 டைம், 1 டைம்ஸ் ஆர் 2 டைம்ஸ். ஏமா இது என்ன பண்ண? தண்ணி ஊற்றணுமா? வாமா இதை மட்டும் பார்த்துருமா. இது நல்லா இல்லைன்னா பண்ணி சாப்பிட முடியாது. இந்த லெமன் ஜூஸ் ஊற்றுற அப்படியே ஒரு டம்ளர் குடிச்சுக்க. வெறும் வீட்டில் லெமன் ஜூஸ் குடிக்கிறீங்க, பரவாயில்லையா? சரி இந்த தட்டு இந்தாம்மா. நைட்டே போட்டு வச்சுட்டு லெமன் ஜூஸ் போட்டு வச்சனால பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நான் உட்காந்து லெமனை போட்டு ஆற்றிட்டு கிடக்கணும். துணி வேற எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன். துணியை துவைக்கணும். என்ன பண்ணுது பாப்பா? சவுண்டை கம்மி பண்ணுடா. டிவி சவுண்ட் இங்கே வரைக்கும் கேட்குது. குடி ஜூஸ் குடி. தங்கம் ஒரு 2 சவுண்டு மட்டும் வை தங்க. எதுக்கு தங்க நிறையா வைக்கிற? அப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டாமா. சரி லெமன் ஜூஸ் குடி. கொஞ்சம் குடிச்சு என்னத்தான் நல்லாகும். ஒரு முடக்காது குடி. ஃபேன் போட்டுவிடுவா? பெரிய அதிசயம் தான். இன்னைக்கு இப்போதான் மயக்கம் வந்திருக்கு. இல்லாட்டினா சாப்பாடு வைக்கும் போதே மயக்கம் வந்துடும். அதனால நான் சாப்பாடு வைக்காமே இருந்தேன். ஜூஸ் குடி சரியா போயிடும். ஏன் சரி நான் ஒரு 5 நிமிஷம் படு. நான் அதை பார்க்குறேன். படு. தலைகணி போட்டு இப்படி படு. சின்ன பிரியா ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் போய் துணியை போட்டு விடணும். இங்கே ஒரு புள்ள அணத்திக்கிட்டே இருக்குது. ஐயப்பான்னுக்கிட்டு.
நிமிஷம் அப்படியே கேமரா கொடுங்களேன், அப்படியே ஆன் பண்ணி கொடு. ஆன்ல தான் இருக்கு, சொல்லு. இப்போ உங்களை எது காமிச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது வீட்டுக்குள்ள இருக்கும் போது இப்படி வந்து இருந்திருக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்ப என்னத்த சொன்னேன்னு சொல்லி பார்ப்போம். மாஸ்க், இதை விட என்ன ஒரு காலக்கொடும். நான் நேற்று நைட்டு தூங்கில மாஸ்க் போட்டு படுத்திருக்காரு இந்த மனுஷன். என்ன பண்ண, எனக்கு ஏதோ ஒண்ணு சேரல, தும்மல் வந்துட்டே இருக்குது, என்னால ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண. எல்லாம் வெளியே போனாதான் மாஸ்க் போடுவாங்க. நான் இவரு 2 நாளா வீட்டுக்குள்ள மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்காரு. என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே. சரி நான் போய் அதை பார்த்துட்டு கட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணி துவைச்சிட்டு அதை எடுத்து அலாசரைக்கு போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ துணி இருக்கு துவைக்கணும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பெயின் இருந்துச்சு, அதனாலேயே மாமா வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து துணி துவைக்கிற வேலையை செய்வோம். பட் இப்போ ஒரு 10 நாளாட்டம் மாமாவே தான் வந்து துணி துவைச்சிட்டே இருக்காங்க. நான் வரட்டா, அது அலாசருக்கு இதுக்கெல்லாம் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 10 நாளாக மாமா தான் செய்கிறாரு. நான் செய்யவே இல்லை. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, மாமா நீங்கள் ஏன் இந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஏன் வாங்கலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? என்கிட்ட பதில் இருக்கு, இருந்தாலும் உங்களோட பதில் என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து வாஷிங் மிஷின் தெரியாது, நான் இது கேட்டனால அவர் இதை வாங்கி கொடுத்துட்டாரு, அதான் உண்மை. எனக்கு வந்து வாஷிங் நான் சொன்ன வாங்கும்போது சொன்னேன்னா ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கிறதா நான் சொன்னதே. அவரு என்கிட்ட சண்டை போட்டாரு, நீ எதுக்கு இதை எடுக்கிற, எதுக்கு புளிஞ்சு நீ அலா சொல்லணும் அப்படின்னு சண்டை தான் போட்டாரு. தண்ணி ஓவரா செலவாகும். நம்ம எந்த வீட்டுல எப்படி இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வாடகை வீட்டுல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா தண்ணி எவ்வளவு செலவாகும்னு சொல்ல முடியாது. தண்ணி எவ்வளவு வரும், சில வாரம் தண்ணி வரும், தண்ணி வராம போயிடும். அதனால வந்து அதுக்கு இதுனா நம்ம அலசிட்டு துவைச்சிட்டு நம்ம அளவா தண்ணி ஊற்றி அலசிக்கலாங்க அப்படின்னா அவ சொல்றது அதே மாதிரி எல்லா வீட்லயும் நமக்கு பைப் செட் பண்ற மாதிரி அமையாது. மெயின் என்னன்னா, நம்ம சொந்த வீட்டுல இருக்கையில அங்க வந்து தண்ணி வந்து போரும் போடல, பைப் கனெக்ஷனும் கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் போய் தான் தண்ணியே எடுத்துட்டு வருவோம். காசுக்கு வாங்கி ஊத்திட்டு இருந்தோம். காசுக்கு வாங்கி ஊத்தும் போது பைப் எல்லாம் எல்லா பக்கம் நம்ம செட் பண்ணிருந்தோம். பைப் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணிருக்கலாம் தான், நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் வாங்கி அட்டாச் பண்ணிருக்கலாம். ஆனா வந்து தண்ணி வந்து அது ரொம்ப செலவாகும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரியே 1.5 மணி நேரம் சேலட 1.5 மணி நேரம் ஆகும். அதுல 10 துணி நீங்க போட்டீங்கனாலும் சரி, 2 துணி போட்டீங்கனாலும் சரி 1.5 மணி நேரம் ஆகும். அதனால நம்ம வாங்கினேன். ஆனா ரேட் எல்லாம் 2 ஒரே ரேட்டு தான். இது என்ன ரேட்டோ அதே ரேட்டை விட 1500 ரூபா தான் கூட. இவர் வாங்க சொன்னாரு, நான் வந்து வாங்கல. அதுவும் இல்லாம அந்த வீடுங்க நம்மளுக்கு வந்து இதை நினைச்சு எடுத்தோம். ஆனா இப்ப நம்ம வாடகை வீட்டுல இருக்கிறனால கம்பல்சரி இதை யோசிச்சுதான் ஆகும். எல்லாம் திட்டுவாங்க, இங்க வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணா வந்து நம்ம சும்மா மோட்டர்லாம் போட முடியாது. அது நம்ம இருக்கிறது வந்து காம்பவுண்ட் வீடு, அதனால நம்ம சௌரியத்துக்கெல்லாம் போட முடியாது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். நம்ம சுடு சாப்பாட்டில் வச்சு நாம்பி சாப்பிட்டோம். சாரி நாம்பி, அது என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுங்க, பிசைஞ்சு, சரி பிசைஞ்சு பிசைந்து சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். யாரெல்லாம் நாம்பி சாப்பிடுவீங்க அப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து நாம்பி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவோம். நாம்பி சாப்பிட்றதுனா இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பாடு ஒயிட் ரைஸ் வச்சு நாம்பி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இது வந்து தேங்காய் பூ போட்டும் வந்து இறக்கிக்கலாம், இல்லை அப்படியே இறக்கி வைக்கிறீங்கனாலும் இறக்கி வச்சுக்கலாம். நான் கையோட சாப்பாடை வச்சு விட்டுட்டு நான் போய் ஒரு 1/2 மணி நேரம் படுக்கிறேன். படுத்துட்டு இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுவோம், ஓகேங்களா? மாமா கையோட அலாசருக்கு போயிட்டாங்க. குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு, விசில் போனதுக்கப்புறம் தண்ணி வந்து விடாதீங்க மேலே, குக்கர் மேலே விசில் போனதுக்கப்புறம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி. நல்லா வந்து கொஞ்சம் மாதிரி வெந்திருக்கும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 விசில் விட்டிங்கன்னா கெட்டியாக்கி. எங்களுக்கு வந்து தனியாக வேணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு குழம்பு வேணும். இந்த 2 நாளைக்கு பிரியாணி செய்ய முடியாது, இதை வச்சு தான் சமாளிக்கணும்னாங்க. 2 நாளைக்கு குழம்பு வேணும். தோசைக்கு சூப்பராக இருக்கு, அல்டிமேட்டாக இருக்கும். அதனால மேக்ஸிமம் கொஞ்சம் எச்சா வச்சிருக்கேன் நான், வேற ஒன்றும் இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்ற சுச்சுவேஷன்லாம் நான் இல்லை, அதனால அப்புறம் மயக்க வருது எனக்கு. இப்போ சாம போய் படுக்க போறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் சாப்பாடு போட்டு வரேன், சரியா? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விலாக் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன் அப்படின்னா என்னால் சுத்தமாகவே முடியல. நான் போய் படுத்துட்டேன். மாமா சாப்பாடெலாம் செஞ்சுட்டு எனக்கு ஊட்டி விட்டு அவங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.